பண்டிகை காலத்தை முன்னிட்டு ரயில் டிக்கெட்ல 20% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. யாருக்கு கிடைக்கும், இந்த டிக்கெட் எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அடுத்தடுத்து இந்தியாவுல பண்டிகை வர இருக்கு. இதனால பண்டிகை காலத்தை ரயில்கள்ல கூட்ட நெரிசல் அதிகமாவே இருக்கும். இந்த நிலையில மக்களுக்கு சிரமமில்லாத பயணத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில இந்திய ரயில்வே ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த திட்டத்தை அறிமுகம் செய்திருப்பதா இந்திய ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்றாங்க. ரயில் பயணிகளுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் அப்படிங்கிற முறையில டிக்கெட் சலுகை வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே குறிப்பிட்ட இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் அங்க இருந்து மீண்டும் திரும்பி வர ரவுண்ட் ட்ரிப் முறையில டிக்கெட் முன்பதிவு செய்யணும். இந்த ரவுண்ட் ட்ரிப் முறையில ரயில் டிக்கெட் பதிவு செய்யும் போது அவங்க திரும்பி வரக்கூடிய பயணத்தின் அடிப்படை கட்டணத்துல 20% தள்ளுபடி வழங்கப்படும்னு சொல்றாங்க. இந்த டிக்கெட் பெறணும் அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கறத பார்க்கலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 14 தான் இந்த ரிட்டர்ன் ட்ரிப் பேக்கேஜ் டிக்கெட் முன்பதிவு தொடங்குது. அதனால 14 தான் இதுல நம்ம முன்பதிவு செய்ய முடியும். அதே மாதிரி அக்டோபர் 13 அக்டோபர் 26 உட்பட்ட காலகட்டத்துல புறப்படக்கூடிய தேதி கொண்ட டிக்கெட்டுகளுக்கும் நவம்பர் 17 டிசம்பர் 1 வரையிலான திரும்ப வரும் தேதிக்கு முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த 20% தள்ளுபடி கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த 20% தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னா, புறப்படும் போது இருக்கக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கையும் அவங்க பயணம் செய்யும் வகுப்பும் ரிட்டர்ன் டிக்கெட்டுகளும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது பயன்பெறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதி செய்யப்பட்ட பயண சீட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் இல்லைன்னா RAC பயனாளிகளுக்கு இது கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சலுகை கிடைக்கணும் அப்படின்னா பயணிகள் முதல்ல அவங்க புறப்படும் தேதியில டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த சமயத்துல திரும்ப வரும் தேதிக்கான டிக்கெட்டையும் முன்பதிவு செஞ்சிருக்கணும். சரி, இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுல திரும்ப வரும் பயணத்துக்கான டிக்கெட் கட்டணத்துல 20% கிடைச்சிடும். இந்த டிக்கெட்டை ரத்து செஞ்சோம் அப்படின்னா இல்லைன்னா ரிஃபைண்ட், அதாவது டிக்கெட் பணம் திரும்ப கிடைக்காதுன்னு தெரிவிக்கிறாங்க. பயண சீட்டுகள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய அனுமதிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. ரயில்வேயின் வேறு எந்த சலுகை தள்ளுபடி இல்லைன்னா வவுச்சரோடு இணைந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிளெக்சி ஃபேர் முறையிலான ரயில் டிக்கெட்டுகளுக்கும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் சொந்த ஊர்களுக்கு விழா காலங்கள்ல நீங்க போறீங்க அப்படின்னா முன்னாடியே டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டு இந்த 20% தள்ளுபடியா பயன்படுத்திக்க பாருங்க.